அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கான சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஹைதராபாத் பன்னீர் பிரியாணி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வெல்கம் டு சமி விலாக்ஸ். இந்த பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் ஒரு கப் தயிர் எடுத்திருக்கேன். ஒரு ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக முந்திரி பருப்பையும் நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிரியாணிக்கு தேவையான தக்காளி 4 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லி எடுத்திருக்கேன். 4 வெங்காயத்தையும் நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 200 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான மசாலாக்கள் என்னென்னு பார்க்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், காஷ்மீர் சில்லி பொடி 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் அளவு. இப்போ இந்த மசாலாவில் ஒரு 5 ஸ்பூனு நம்ம தயிர் எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சது அந்த மசாலாவை இந்த பன்னீரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ஊற விட்டுடுங்க. ஒரு பேனில் 100 ml ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2.5 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த 5 பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மீதி வச்சுருந்த அந்த தயிரையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுடலாம். இப்போ தயிர் 2 நிமிஷம் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இந்த பன்னீர் வேகிற கேப்பில் நம்ம பிரியாணிக்கு தேவையான ரைஸை நம்ம வடித்து எடுத்துக்க போகிறோம். 300 கிராம் ரைஸ் எடுத்துருக்கேன். அதை நான் 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். தண்ணி நல்லா குடிச்சதுக்கப்புறம் அரிசியை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு நல்லா அரை வேக்காடு வந்ததுக்கப்புறம் வடித்து எடுத்துக்கலாம். இப்போது பன்னீரும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது நம்ம வடித்து வச்சுருந்த ரைஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியன் இருக்கு இல்லையா, அதை நம்ம அப்படியே தூவி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம்